நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மதுபானத்துறை அப்படிங்கிறது முத்துசாமி கிட்ட முன்னாடி யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துருக்காங்க. பட் இந்த முறை மாத்தி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் சிவசங்கர் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ என்னத்துக்காகப்பா போன முறை தங்கம் தென்னரசு கொடுத்தாங்க, ஏன் இந்த முறை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா போன முறை தங்கம் தென்னரசு வாங்கி ஒன்றும் ஒரு வருஷம் பீரியட் அவர் வச்சிருக்கல, அந்த ஒரு வருஷத்துல அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிலாம் சொல்றது சும்மா ஒரு 2-3 மாசம் தான் அவர் கையில இருந்தது. பட் அடுத்த முறை ஏன் இதை மாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவா எல்லாருக்கும் வரலாம்ல. என்ன காரணம் அப்படின்னா தங்கம் தென்னரசே இந்த முறை நான் மின்சாரத்துறையை நான் எடுத்துக்கல, நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த அனலாக் மீட்டர்லேருந்து டிஜிட்டல் மீட்டர் மாற்ற விஷயம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் ரொம்ப வேகமாக போச்சு இல்லை. அதானி வரைக்கும் MK ஸ்டாலின் அவர்களே டீலிங் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போச்சு இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த டீலையே கேன்சல் பண்ணாங்க நமக்கு தெரியும். ஸோ அதை மாதிரி நிறைய ஸ்கேம் ஒரு மாதம் தங்கம் தென்னரசு கையில் அது இருந்தாலும் உள்ள எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ ஸ்கேம்